ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ் சான்ஸ். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு பேக்கை தான் பேக் பண்ண போறோம். ஆல்ரெடி ஷாப்பிங் ஹால் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னு சொல்றேன்னா, அது இதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவோமா இல்லை இந்த வீடியோக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருப்போமான்ட்டு எனக்கு சரியா தெரியல. நாங்கள் வந்து ஏன்னா க்ரூஸ் ரொம்ப கம்மி டைமில் தான் இந்த டூரையே பிளான் பண்ணி சடனாக கிளம்புறது. ஸோ அதனால் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க எனக்கு டைம் இருக்குமா இல்லை எப்படின்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு வரா மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங்கில் நான் என்னென்ன ட்ரெஸ் புதுசாக எடுத்தேன்னு உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மிஸ் ஆன்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். பர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் ட்ராவலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காட்ட போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கு நம்ம இந்த குட்டி ட்ராலி தம்பியெல்லாம் எடுத்திருக்கோம். ஏன் ட்ராலி தம்பிங்கிறேன்னா, இதோட பெரிய தம்பி வந்து இங்கே எங்கள் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ அதனால் நம்ம குட்டி ட்ராலி போதும் 2 நாள் ட்ரிப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2 நாள் ட்ரிப்புக்குலாம் எதுக்கு ட்ராலி, பேக்கில் ஏதாவது எல்லாத்தையும் எடுத்து போட்டு போயிடலாம் வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கேட்குறது எனக்கே புரியுது, எனக்கே ஓவராக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, சரி ஓகே இந்த ட்ராலிக்கு ஒரு விமோச்சனம் கொடுப்போமே, சாப விமோச்சனம். வீட்லேயே இருந்து போர் அடிக்குதுங்குது. என் கூட பாண்டிச்சேரி வரையும் ஜாலியாக கூப்பிட்டு போயிட்டு வரேன். இதை திறந்துருச்சு சேல். இந்த ட்ராலியை தான் நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி என்னென்ன வைக்க போகிறோன்னா, ஒரு நாள் நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன் உங்ககிட்ட காட்டிடுறேன். ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், பாத்திங் டவல். ஆக்சுவலாக நான் 3 டவல் யூஸ் பண்ணுவேன். 3 டவலை தூக்கி போடுறது எனக்கு சக்தி இல்லை இப்போதைக்கு உடம்புல. ஸோ ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு டவல் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவல் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இன்னர்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு 1 டேக்கு தான் தேவைப்படும். ஏன்னா வந்து 1 டே இப்போனால இங்கேருந்து தான் கிளம்ப போகிறோம். ஸோ 1 டேக்கு தான் தேவைப்படும். அதனால 1 டேக்கு இன்னர்ஸ் தேவையானதை எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் 1 டே நைட் ஸ்டேங்கிறனால நைட் ட்ரெஸ் ஒரு செட் எடுத்து வச்சுக்கிறேன். வழக்கம் போல் என்னோட கரடி பொம்மை நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிறேன், மை ஃபேவரட் ஒன். அப்புறமா வந்து இப்போ புதுசாக ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். அந்த வீடியோ போட்டிருந்தேன்னா அதில் டீட்டெயிலாக இதை பற்றிலாம் பேசியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த வீடியோ வருதுன்னா நீங்கள் பாருங்கள். ஒரு ஷர்ட் எடுத்தேன், கேர்ள்ஸ் ஷர்ட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3/4 ஜீன் பேண்ட் ஒன்று எடுத்தேன். அது 2 பேர் பண்ணி இந்த ட்ரெஸ் பேர் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். ஸோ இதே எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு பக்காவா ட்ராலிலாம் பேக் பண்ண தெரியாது. நான் முறை என் வாழ்க்கையில் போகிற ட்ரிப்பு இது. நினச்சி கூட பார்க்கல கேர்ள்ஸ் ட்ரிப்புலாம் வாழ்க்கையில் போகுமான்ட்டு. நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. போகிறேன் ஃபஸ்ட் டைம் என் ஃப்ரெண்ட்ஸோட. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காரணம் என்னென்னா, நான் இது வரையும் எங்கேயுமே போயிட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்ததே இல்லை. இது வரையும் எந்த டூருக்குமே போனதில்லை என் வாழ்க்கையில். ஏன்னா நான் படித்த ஸ்கூல் அப்படி, நான் படித்த காலேஜ் அப்படி. அதுக்கப்புறமா வந்து வேறு என்ன, எங்கள் வீட்லேயே நான் எங்கேயும் பெருசாக கூட்டிகிட்டு போனதில்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ட்ரிப்புக்குன்னு கிளம்பி போயிட்டு 1 டே அங்கே ஸ்டே பண்ணிட்டு திருப்பி வரா மாதிரிலாம் இருந்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் எக்ஸைட்டடாக இருக்குது இது மாதிரி போகிறோன்ட்டே. ஸோ அதனால் இப்போ ஒன்றுனா நம்ம செட் பண்ணுவோம். அடுத்து வந்து நான் ஜூடியோலேருந்து ஒரு கவுன் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் இதை பற்றியும் பேசியிருப்பேன். அதுக்கப்புறமா இந்த கவுன் வந்து நார்மலாக போட முடியாது. ஸோ அதனால் அது கூட வந்து போடுற மாதிரி ஒரு டேன் டாப்பும், அப்புறம் வந்து உள்ளே வந்து டைட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன், 3/4 பேண்ட் மாதிரி. அதுவும் இது கூட பேர் பண்ணி போட்டால் தான் இது கொஞ்சம் பார்க்குற மாதிரி டீசெண்டாக இருக்கும். ஸோ நான் அதை எடுத்து வச்சுக்கலாம். நானே குப்பை மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படிங்கிற மோடில் போயிட்டுருக்கேன். அப்புறம் ஒரு சேஃப்டிக்கு என்னோடய ஃபேவரட் பீகாக் கலர் சுடிதார் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஷாலு, அதோட பேண்ட் எடுத்து வச்சாச்சு. சரி, அப்போ இது காஸ்டியூம் முடிவு பண்ணியாச்சு. ஃபுட்வேர் பார்க்கணும்ல. ஃபுட்வேருக்கு வந்து நான் இந்த இதுவை எடுத்திருக்கேன். இந்த பிங்க் கலர் ஷூஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி என்னோட பழைய ஷூஸ் தான். திடீர்னு இவளுக்கு பிளான் போட்டதுனால இவளுக்கு எப்படின்னா பிளானை கேன்சல் பண்ணுவாளுங்கிற நம்பிக்கையில் நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணலை. மற்ற சக்ஸஸ் பண்ணிட்டாளுங்க. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஸோ இந்த பிங்க் கலர் ஷூ எடுத்து வச்சுருக்கேன். தோச்சு பல நாள் ஆகுது, இருந்தாலும் பரவாயில்ல, இதை தான் போட்டு போகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு சாக்ஸ் ஒரு கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? காரணம் என்னென்னா, என்னால் தேட முடியல. வீட்டில எல்லாம் தூங்கிட்டாங்க. இப்போவே மணி 1 மணிக்கிட்ட ஆகுது. உட்காந்து நைட்டில் பேக் பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்போ எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து இந்த செருப்பால் அடிக்க போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். ஸோ இந்த ஷூ, அப்புறம் வந்து சாக்ஸ், இது 2த்தை வந்து ஒரு கவரில் எடுத்து வச்சிடுறேன். கவரில் வச்சுட்டு பேக்கில் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இதையும் சரி. அடுத்து வந்து என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நான் ஒரு சிலதை எடுத்து வச்சுருக்கேன். என்னன்னு காட்டுறேன். என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, என்னோடய ஸ்பீக்கர்கள். இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயத்தில் ஒன்று. என்னோடய ஸ்பீக்கர். இது 2 செம்ம சவுண்டு, செம்ம வைபாக இருக்கும். இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் கண்டிப்பாக என் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதை ஸ்பீக்கர் வாங்கி அரௌண்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆச்சு.
சூப்பராக உழைச்சிக்கிட்டு இருக்கு. நல்லா சார்ஜ் ஆகும். இதுவும் மீவி பிராண்டோடது தான். மீவி பிராண்ட் நம்ம இந்தியன் பிராண்டு, சொல்லவா வேணும், கர்ஜிக்குது அப்படி ஸ்பீக்கர். ஒன்றும் 5 வாட்ஸோ சம்திங் ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. நான் டீட்டெயிலாக இதை பற்றி பேசுகிறேன் ஒரு வீடியோவில். சூப்பராக சவுண்டு கேட்கும். இது ரெண்டுத்தையுமே உள்ளே பேர் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் கூடவோ இல்லை டிவி கூடவோ பேர் பண்ணி கேட்டோம்னா வேறு லெவலில் சவுண்ட் இருக்கும். ஸோ இதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே குடும்ப பெண்கள் தான். இருந்தாலும் அப்பப்போ நாங்கள் சூதாட்டக்காரிகள் ஆகிடுவோம். இந்த சூதாட்டத்தை கொஞ்சம் ஹையாக கிளாசிக்காக விளையாடலாம்னு சொல்லிட்டு நார்மல் காட்சியில் அப்போ யூனோ காட்சி எடுத்து வச்சிட்டேன். சரி எல்லாருமே சேர்ந்து விளையாடும் போது ஃபன்னாக இருக்கும். எப்போனாலும் நைட்டு தூங்க போகிறது இல்லை, ஒரு நாள் நைட்டு அங்கே தான் இருப்போம். பட் ஆனால் தூங்க போகிறது எல்லாம் சேர்ந்து பேசி கூத்தடிச்சு பாட்டி கேட்டு இது பண்ண போகிறோம். ஸோ அதனால யூனோ கார்ட்ஸும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து என்னோட மேக்கப் திங்ஸ்க்கு நான் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு காட்டுறேன். ஓகே, இப்போ மேக்கப் சாமான் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான வேலைகள் பார்க்க வேண்டியது இருக்குது. என்னென்னு சொல்லிடுறேன். நாப்கின், நமக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்ன இல்லைனாலும் சரி, கேர்ள்ஸ் கன்ஃபார்மாக கேரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எப்போ நமக்கு யூஸ் ஆகலைனாலும் யாருக்கு வேணால் யூஸ் ஆகிற ஒரு விஷயம் இது. ஸோ அதனால் கண்டிப்பாக வச்சுக்கணும் கையில். எனக்கு பீரியட்ஸ் முடிஞ்சிருச்சு, இருந்தாலுமே நான் கையில் எடுத்துகிட்டு போகிறேன். மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்து கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறது, பஸ்ஸில் போனால் வாமிட் வர ப்ராப்ளம் இருக்குது இப்போ வரையுமே. அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு எலுமிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். சூன்யக்காரி மாதிரி இதெல்லாம் வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கலாய்ப்பாளுங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா. அப்புறம் வாமிடால் டேப்லெட் எடுத்து வச்சுருக்கேன், வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு, பஸ்ஸில் ஏறுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே போட்டுக்கிறதுக்கு. அப்புறம் அமிர்தாஞ்சன் ரோலான் எடுத்து வச்சுருக்கேன், தலைவலியெல்லாம் வந்தால் திடீர்னு சடனாக நம்ம இது கொடுக்கும். அப்புறம் குட்டி விக்ஸ் டப்பா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்னேலர் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் குரோசின் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 3 குரோசின் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏதாவது மிஸ்டேக்காக சாப்பிட்டு மிஸ்டேக்காக ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்டோ பாரோ ஒன்று சேஃப்டிக்கு எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான் நான் பண்ண சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். இது எல்லாமே நான் இந்த ஜிப்பில் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஏன்னா டக்குன்னு நம்ம கைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பொருள் எல்லாமே எப்போவுமே ரொம்ப களைச்சி போட்டு அப்படியே தேடுற மாதிரி வச்சுக்கூடாது. கைக்கு எடுக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணலாமா, அதுதான் பெரிய டாஸ்க். டூத் ப்ரஷ்ஷை தவிர மற்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா டூத் ப்ரஷ் நான் காலையில் நீங்கள் இது போகும்போது பல்ல வலிக்கிட்டு போகணும். ஸோ அதனால் டூத் ப்ரஷ், மேக்கப்க்கு எடுத்துருக்க பவுச் இது தான். இன்னும் நைக்கால் என் ஆஃபீஸ் போகிற புதுசில் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம், சும்மா கெத்தாக மேக்கப்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பவுச் வாங்கினேன். அதுதான் இது, நைக்காவில் தான் வாங்கினேன் இந்த பவுச்சு. மேபி லிங்க் கிடச்சா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து நம்மளை பல்பு கொடுத்துட்டாங்க, அது வேறு விஷயம். சரி, கொஞ்சம் டிஷ்யூஸ் கண்டிப்பாக தேவைப்படும். ஏதாவது மேக்கப் டச்சப் பண்ணவோ ஆர் எனி திங்க் கண்டிப்பாக டிஷ்யூஸ் தேவைப்படும். ஸோ நான் அந்த மேக்கப் பேக்கில் டிஷ்யூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒன்றுனா போயிடலாம். ஸோ டூத் ப்ரஷ் நான் கடைசியாக எடுத்து வச்சுப்பேன், ஏன்னா நாளைக்கு ப்ரஷ் பண்ணிட்டு கிளம்பணும். அடுத்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். என்ன எல்லாம் மினியேச்சரில் இருக்குது, காசு கொடுத்து வாங்கினியான்னு கேட்டால் காசு கொடுத்து வாங்கலை. இதெல்லாம் நமக்கு பர்பிள் காரன் கொடுத்த பரிசு. ப்ளம்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃப்ரீயாக ஒரு மாய்ஸ்சரைசர் கொடுத்துருந்தாங்க, ஒரு சன்ஸ்க்ரீன் கொடுத்துருந்தாங்க. மினியாக இருக்கே, நம்ம பெரிய பெரிய டப்பாவை தூக்கிட்டு போகிறதுக்கு இது சின்னதாக ஹேண்டியாக தூக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இது 2 எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் ஆக்வாலாஜிக்கல்லேருந்து க்ளோ ஃபேஸ் வாஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அவங்களே ஃப்ரீயாக. ஸோ அதையே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் ப்ளம்மும் ஆக்வாலாஜிக்கா புண்ணியத்தில் நமக்கு நிறைய மினிஸ் கிடச்சிருக்கு. முக்கியமான விஷயம், இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன், இது எல்லாமே என் காசு கொடுத்து நான் வாங்கின பொருளுக்கு ஃப்ரீயாக கொடுத்த ப்ராடக்ட்ஸ். ஸோ இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம அங்கே சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் கரெக்டாக மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா சோப்பு டப்பா வச்சோன்னா தண்ணி ஒழுகும், அதுக்கு தனியாக ஒரு கவர் போட்டு பத்திரமா வச்சுக்கணும். அந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா பாடி வாஷ் எடுத்துக்கிட்டேன். இதுவும் நமக்கு ப்ளம் கொடுத்த பரிசு தான். இதுவும் நான் வாங்கின ப்ராடக்ட்டுக்கு அவங்க ஃப்ரீயாக கொடுத்த மினி. இது ஒன்றும் எடுத்து வச்சுக்கலாம். வெறுமே இப்படி எப்படி ஷவர் ஜெல் வச்சு குளிக்கிறது. ஸோ அதனால் நமக்கு தேய்ச்சி குளிக்க ஒரு ஸ்க்ரப் வேணுங்கிறதுக்காக வெட்டிவேர் ஸ்க்ரப் வாங்கிட்டேன். எனக்கு இது நிஜமாலே ஒரு ஒண்டர்ஃபுல்லான விஷயம். ஏன்னா இதை கண்டினியூஸாக நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் 1 இயர் ஸ்டாப் பண்ணேன். அது நான் பண்ண எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னா, இதை நான் பண்ணாமல் நான் யூஸ் பண்ணுற ஸ்டாப் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனே வந்திருக்காது. அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். இதை நான் யூஸ் பண்ண வரையிலே எனக்கு எந்த ஒரு இதுவுமே வரல. என்ன சொல்கிறது, என்ன ஒரு ஸ்கின் டிசீஸோ அரிச்சலோ எதுவும் வரல. டார்க் டெக்லாம் வந்துருச்சு இதை விட்டக்கப்புறமா. திருப்பி நான் இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்.
அதுக்கு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இப்போலாம் ஷவர் ஜெல்லை நம்ம வெறுமே யூஸ் பண்ண முடியாது, கையில் போட்டு தேய்க்க முடியாது, ரொம்ப டிலே ஆகும். அதனால் இது ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ ஒரே ஸ்கின் கேரோ அப்புறம் டாய்லெட்ரி ஐட்டம்ஸும் காட்டினேன். இப்போ மேக்கப்புக்குள்ளே போகலாம். ப்ரைமர் வழக்கம் போல் என்னோட கலர் பாரோட ப்ரைமர் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து லிப் பாம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் லிப் பாம் எடுத்திருக்கேன். நான் நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுக்கல, கம்மியாக தான் எடுத்து வச்சுருக்கேன் இன்னைக்கு. சாரி, இந்த தடவை ட்ரிப்புக்கு லிப் பாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து என்னோட இந்த மினியேச்சர் ஐ ஷேடோ பேலட் எடுத்து வைக்க போகிறேன். கொஞ்சம் வெளில போனோடனே ஒரு கெத்தாக ஒரு மேக்கப் லுக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து வேறு என்னென்னா, காம்பேக்ட் பவுடர் வேணும். எப்படினாலும் காம்பேக்ட் பவுடர் உள்ளே ஸ்பாஞ்ச் இருக்கும். நான் எப்போவுமே ப்ரஷ் தான் யூஸ் பண்ணுவேன். பட் இட்ஸ் ஓகே, ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதே வந்து ஓகே. ஏன்னா எடுத்துகிட்டு போய் ப்ரஷ் எடுத்துகிட்டு போய் எங்கள் பாட்டி வீட்டில் தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ப்ரஷ்ஷு கிடைக்கல. நல்ல காம்பேக்ட் பவுடர் ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து லாக்மியோட மூஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கே இந்த பவுச்சு ஃபுல்லாகிடுச்சு. 2 லிப்ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். டார்க் ஷேடில் ஒன்று, லைட் ஷேடில் ஒன்று. நம்ம ஹெல்த் அண்ட் க்ளோவில் வாங்கினோம் அந்த லிப்ஸ்டிக்ஸ் தான். காஜல், லாக்மி காஜல் வழக்கம் போல் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் நெயில் பாலிஷ். என்கிட்ட நெயில் ரிமூவர் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட சொல்லி நெயில் ரிமூவர் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு நெயில் பாலிஷ் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கே இது ஃபுல்லாகிடுச்சு. இன்னொரு பவுச் வேறு ஏதாவது பார்த்து தான் எடுத்து வைக்கணும் உள்ள. ஸோ அடுத்து நம்ம இப்போதைக்கு கவர் தான் கிடச்சிது, வேறு எதுவுமே கிடைக்கல. அதனால் கவர்லேயே எடுத்து வச்சிடலாம். சீரம் பாட்டில் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம ஸ்மூத்திங் பண்ணியிருக்க ஹேரு அப்பப்போ சீரம் அப்ளை பண்ணால் தான் வேலைக்காகும். ஸோ சீரம் பாட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒயிட் வாட்ச் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ப்ரௌன் வாட்ச் வந்துடுச்சு. ஒரு ஒயிட் ஸ்டாப் வாட்ச், ஒரு ப்ரௌன் ஸ்டாப் வாட்ச். ப்ரௌன் ஸ்டாப் வாட்ச் நான் எடுத்து வைக்கல, ஏன்னா காலையில் இங்கேருந்து கிளம்பு இதை தான் வியா பண்ணிட்டு போகிறேன். ஸோ அதனால் இதை எடுத்து வைக்கல, இதை வெளியே இருக்கட்டும். இந்த ஒயிட் வாட்ச் மட்டும் எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பேடல் கொம்பு எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் நார்மலாக தலை வாடுறதுக்கு ஒரு சீப்பு வேணும், அதை ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பனானா கிளிப்பு, பெரிய கிளச் கிளிப்பு. ஏன்னா குளிக்கும்போது முடி நிற்காது நம்மளுது, ஸோ வலிக்க விழுந்துடும். ஸோ அதனால் அப்போ பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு பெரிய கிளச் கிளிப்பு. இல்லை பஸ்ஸில் காண்டாக இருந்தது, ஹேர் ஸ்டைலாம் எதுவும் மெயின்டைன் பண்ண முடியலன்னா தூக்கி குத்துறது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் ஒன்று எடுத்து வச்சுட்டேன். குட்டி கிளச் கிளிப்பு, எல்லாம் ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அங்கே போய்ட்டு அழகா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து இந்த டிப் கிளிப்பு ஒரு சரமே எடுத்து வச்சுருக்கேன். இது வரும்போது 4 கிளிப்பு தேடுறதே பெரிய விஷயம். அப்புறம் இயரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன், பிரிக்காமல் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இதுக்கான நேரம் வந்திருக்கு போடுறதுக்கு. ஸோ அதனால் இது அந்த கவுனுக்கு மேட்ச் பண்ணி போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த இயரிங்ஸை நான் அந்த கவுன் கூட போட்டுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி ஸ்டட் எடுத்து வச்சுருக்கேன். இது போட்டுக்கிற இங்கேருந்து போகும்போதும் சரி, அப்புறம் சண்டே வேறு காஸ்ட்யூம் மாற்றும் போதும் சரி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு எங்கள் பிரியாக்கா வாங்கி கொடுத்த ப்ரேஸ்லெட் எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுப்பேன். ஸோ லைனரை மிஸ் பண்ணிட்டேன், லைனரும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே வச்சா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதனால் அந்த பவுச்சுக்குள்ளேயே நான் லைனர் எடுத்து வச்சிடுறேன். ஸோ சாரி, என் க்ரன்ச்சீஸ் எடுத்து விட்டுட்டேன். ஏன் விட்டேன்னா, இதை எடுத்து இங்கே வச்சிடலாம், ஏன்னா ஈஸியாக அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த சைட் ஜிப்பில் எடுத்து வச்சிருவேன் க்ரன்ச்சீஸை. அதுக்கப்புறம் வெயில் என்ன மண்டையை பொழக்குது, அது வெயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு தொப்பி. அவ்வளோதான். இந்த பேக்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னும் இந்த பேக்கை பேக் பண்ணி முடிச்சிட்டோங்கிற, அப்போ இன்னொரு பேக் வேறு வச்சுருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு இந்த பேக்கை வந்து ரூமில் விட்டுட்டு போயிடுவோம். இது இவ்வளோ பெரிய லக்கேஜ் பேக்கை நம்ம அங்கங்கே சுற்றுறதுக்கு ஷார்ட்டாக ஒரு பேக் வேணும். ஸோ அதனால் அந்த பேக்கை ரெடி பண்ணுறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம இந்த பேக்கை பேக் பண்ணி முடிச்சாச்சு. இது எந்த, அதாவது நம்ம கேமராமேன் தம்பி ஊட்டி டூர் போகும்போது வாங்கின பேக்கு கூட வந்து சோடியா வந்த பேக் இது. இதை தான் நம்ம இப்போ தூக்கிட்டு போக போகிறோம். அம்மா செம்ம வெயிட்டு. இதை நான் எப்படி தூக்கின்னு போயிட்டு வர போகிறேன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. அடுத்து வந்து நம்மளோட பேக் எங்கே போனாலும் நம்ம உடல் பொருள் ஆவியாக வாழ்கிற ஒரே பேக் இது தான். ஸோ இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். இதில் வைக்க போகிற திங்ஸ் என்னவோ கம்மி தான்,
பட் இருந்தாலும் ஓகே ஃபைன், இதை நம்ம பர்ஃபெக்டாக பேக் பண்ணணும். ஏன்னா வந்து கம்மியாக பொருள் இருக்குது, சின்ன பேக் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கன்ஜஸ்டடாக இருக்கும். திடீர்னு நம்ம எதாவது பொருள் வாங்கினா கூட நம்மளால வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ இது மாதிரி போகும்போது கொஞ்சம் நல்ல பெரிய பேக்காக எடுத்துக்கிறதே ரொம்ப சேஃப்டியான விஷயம். ஸோ அதனால் இதில் நான் எடுத்துப்பேன். நம்ம சேனலோட சொத்து எடுத்து முதல்ல வச்சிடலாம். ட்ரைபாட் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நான் அங்கே போய் கண்டிப்பாக விளாக் எடுக்க போகிறேன். ஸோ விளாக் எடுக்கிறதுக்கு ட்ரைபாட் கண்டிப்பாக வேணும். ஸோ ட்ரைபாட் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா லைட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு லைட் வேணும்னு சொல்லிட்டு குட்டி லைட் வச்சுருக்கேன். சார்ஜ் போட்டு இன்றைக்கி தான் பதிச்சுன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லைட் ஒன்று வேணும் நமக்கு எப்போனாலும் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த லைட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம சேனலோட இன்னொரு சொத்து மைக்கு. ஒரு மைக் இப்போ போட்டு வச்சுருக்கேன். நான் வீடியோ முடிச்சிடுவேன், எடுத்து வச்சுருவேன் எல்லாமே பேக்கில் பர்ஃபெக்டாக. ஸோ மைக்கோட அடாப்டர் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய சொத்து, இது இல்லைன்னா என் வாழ்க்கையை ஓட்டவே முடியாது. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸு கூட போகிறோம் எல்லாம் பண்ணாலும் சரி, இயர்பாட்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் அது கூடவாச்சும் இருக்கணும். காதில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, கூட சும்மா வச்சு பேக்கில் இருக்கணும். அதாவது கண்டிப்பாக இயர்பாட்ஸ் வேணும். மோஸ்ட்லி இதுக்கு வேலை இருக்காது, அவளுங்களோட தான் உட்காந்து கதை அடிச்சுட்டு இருப்பேன் வெட்டியா. ஸோ அதனால் இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எங்கே போனாலும் நமக்கு தேவையான ஒரு விஷயம், கண்டிப்பாக நம்ம கையில் பென் இருக்கணும். ஏன்னா நம்ம ரூம் புக் பண்ணுறோம், யார் எனிதிங் எதுக்காக இருந்தாலும் சரி, எங்கேயா போய் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக நமக்கு ஒரு பென் தேவைப்படும். ஸோ அதனால் பென் எடுத்து வச்சுக்கிறேன். ஹேண்ட் கர்ச்சீஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளை தாங்கவே முடியல. ஸோ ஹேண்ட் கர்ச்சீஃப் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்து என்னோடய ஃபோன் சார்ஜர், ஐஃபோன் சார்ஜர் எடுத்து வச்சிடுறேன். அடுத்து இந்த சார்ஜரையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். என்னது சி டைப் சார்ஜரும் ஒன்று சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த லைட்டுக்கு அப்புறம் ஸ்பீக்கருக்கு எல்லாமே இந்த சார்ஜர் தான் செட் ஆகும். ஆப்பிள் சார்ஜரோ இது சார்ஜரோ யூஎஸ்பி சார்ஜரோ செட் ஆகாது. ஸோ அதனால் சி டைப் சார்ஜர் ஒன்று எடுத்து வச்சிடுறேன். அடுத்து நம்ம வைக்க வேண்டிய முக்கியமான 2 விஷயம். மொதல் விஷயம் என் கார்ட்ஸ் பவுச்சு. இவ்வளோ கார்ட்ஸ் வச்சுருக்கிறியே அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஐடென்டி கார்டு. ஒன்றே ஒரு டெபிட் கார்டு வச்சுருக்கேன். எல்லாமே ஐடென்டி கார்ட்ஸ் தான். ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ஏதாவது விசிட்டிங் கார்ட்ஸ் எதாவது இருக்கும். அப்புறம் வந்து மெட்ரோ கார்டு வச்சுருப்பேன். ஒரே ஒரு டெபிட் கார்டு வச்சுருக்கேன், பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த கார்ட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இந்த கார்ட்ஸ் பவுச் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதனால் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், வெளில போகிறோன்னா டப்பு முக்கியம் பிகிலு அப்படிங்கிற மாதிரி காசு ரொம்ப முக்கியம். பர்ஸு தான் பார்க்க வெயிட்டாக இருக்குது, உள்ளே ஃபுல்லாக சில்லற தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, என் சம்பள காசு தீட்டது ஏன் தப்பு தான். இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட காசு கேட்டிருக்கேன். நாளைக்கு இந்த பர்ஸு கொஞ்சம் அப்டேட் ஆயிரும். ஒரு 1K 2K கிட்ட தேறிடும், பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் பர்ஸ் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேக்கை பேக் பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று ஃபில் பண்ணி பேக்கில் போட்டோன்னா நம்ம கிளம்பிக்கினே இருக்க வேண்டியது தான். இப்போது என்னால் நம்பவே முடியல, இவளுங்க பிளானுக்கெலாம் ஒத்துக்கிட்டு வராளுங்களா டூருக்கு அப்படின்ட்டு. பட் ஸோ நடக்குது உண்மையாக. ஸோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த விஷயத்தில். பல எதிர்ப்புகளை தாண்டி நாங்கள் இந்த டூருக்கு போயிட்டுருக்கோம். எல்லார் வீட்லேயுமே ஒரு சில கேர்ள்ஸ் ட்ரிப்னால் பயம் இருக்கும் எல்லாருக்குமே. பட் இட்ஸ் ஓகே, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் ஒருத்தர் வீட்லேயும் வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே. ஸோ பெர்மிஷன் கொடுத்த எல்லா பேரண்ட்ஸுக்குமே மனமார்ந்த நன்றிகள். ஆஸ் எ கேர்ளாக ஒரு ட்ரிப்பு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்க எல்லா கேர்ள்ஸுக்குமே தெரியும். ஸோ எல்லாருமே கேர்ள்ஸ் ட்ரிப் போங்க, பட் உங்களோட ஃப்ரீடமை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரீடமை என்ஜாய் பண்ணுங்கள், பட் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. சரி, அதோட ரொம்ப கிரிஞ்சாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் மிஸ் ஆன்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பார்க்க நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் நம்ம சேனலோட ஃபர்தர் அப்டேட்ஸ் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல என்ன பிடிக்கல கமெண்ட் பண்ணுங்கள். பெர்ஸ்பெக்டிவ் கிரிட்டிசிசம்ஸ் ஆர் ஆல்வேஸ் அக்செப்டட். பை ஸ்வீட்டீஸ்.